போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவையும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. வாங்க ஆடியோவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் பார்த்திங்கன்னா நன்னூல். ஓரெழுத்து ஒரு மொழிகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா விடை நன்னூல். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 42 இருக்குது. இந்த 42ஐயும் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் இந்த நன்னூல். இன்றைக்கி நம்ம வாங்க பார்ப்போம். கேள்வி எண் 1. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பசு. கேள்வி எண் 2. ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை கொடு. கேள்வி எண் 3. ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை இறைச்சி. கேள்வி எண் 4. ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அம்பு. கேள்வி எண் 5. ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை தலைவன். கேள்வி எண் 6. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மதங்கு நீர் தாங்கும் பலகை. கேள்வி எண் 7. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை சோலை. கேள்வி எண் 7. கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பூமி. கேள்வி எண் 9. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை ஒழுக்கம். கேள்வி எண் 10. கோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அரசன். கேள்வி எண் 11. சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை இறந்து போதல். கேள்வி எண் 12. சி என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை இகழ்ச்சி. கேள்வி எண் 13. சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை உயர்வு. கேள்வி எண் 14. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மதில். கேள்வி எண் 15. தா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை கொடு. கேள்வி எண் 16. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை நெருப்பு. கேள்வி எண் 17. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை தூய்மை. தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை கடவுள். கேள்வி எண் 19. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை தைத்தல். நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பார்த்திங்கன்னா நாவு அல்லது நாக்கு. கேள்வி எண் 21. நீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை முன்னிலை உரிமை. கேள்வி எண் 22. நே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அன்பு. கேள்வி எண் 23. நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை இழிவு. கேள்வி எண் 24. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை வறுமை. கேள்வி எண் 25. பா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பாடல். கேள்வி எண் 26. பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மலர். கேள்வி எண் 27. பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பார்த்திங்கன்னா மேகம். கேள்வி எண் 28. பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பார்த்திங்கன்னா இளமை. கேள்வி எண் 29. போ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை செல். கேள்வி எண் 30. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். அதாவது பெரிய அல்லது மாமரம் அப்படின்னு அர்த்தம். கேள்வி எண் 31. மீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை வான். கேள்வி எண் 32. மூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மூப்பு. கேள்வி எண் 33. மே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அன்பு. கேள்வி எண் 34. மை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அஞ்சனம். கேள்வி எண் 35. மோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மோத்தல். கேள்வி எண் 36. யா என்ற சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அகவல். கேள்வி எண் 37. வா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை அழைத்தல். கேள்வி எண் 38. வி என்ற சொல்லின் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை மலர். கேள்வி எண் 39. வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பார்த்திங்கன்னா புல். கேள்வி எண் 40. வவ் என்ற
ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை கவர். கேள்வி எண் 41. நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை நோய். கேள்வி எண் 42. தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். விடை பார்த்திங்கன்னா உன். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க. அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ கொடுப்பதற்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி.